முல்லைத்தீவில் இளம் பெண்ணை கொலை செய்துவிட்டு கிணற்றுக்குள் போட்டுவிட்டு நாடகமாடிய நபர் ஒருவரையும் அந்த நபருடன் தொடர்பில் இருந்த இளம் பெண் ஒருவரையும் போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கடந்த 27ஆம் தேதி கிணற்றுக்குள் ஒரு பெண் விழுந்த நிலையில் கணவன் கூக்குரலிட்டிருக்கின்றார். எனது மனைவி கிணற்றுக்குள் விழுந்து விட்டார் என்று அவர் கத்தியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அயலவர்கள் ஓடிச் சென்று கிணற்றுக்குள் விழுந்ததாக கூறப்படுகின்ற அந்த பெண்ணை மீட்டிருந்தார்கள். அந்த பெண்ணை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த பெண் வைத்தியசாலைக்கு செல்லும் முன்னரே இறந்து விட்டது உடற்கூராய்வுக்கு உட்படுத்திய போது பின்னர் தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டிருக்கின்றார்கள் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த பெண்ணின் கணவரையும் அந்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்த இளம் பெண் ஒருவரையும் போலீசார் கைது செய்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இவ்வாறு உயிரிழந்த பெண் வவுனியாவை பிறப்பிடமாக கொண்ட 23 வயதுடைய சுதர்சினி எனவும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பெண்ணின் கணவர் அந்த பெண்ணை விட, அதாவது அவரது மனைவியை விட வயது குறைந்த பிள்ளை ஒன்றினை காதலித்து அவர்கள் தங்கியிருக்கின்ற வீட்டுக்கு அழைத்து சென்றதாக கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக மனைவி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மனைவியை குறித்த நபர் கடுமையாக தாக்கியிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாகவே அந்த பெண்ணை கிணற்றுக்குள் கொண்டு சென்று போட்டுவிட்டு அவர் கிணற்றுக்குள் விழுந்திருப்பதாக நாடகம் ஆடி இருக்கின்றார் என்கின்ற தகவல்களை போலீசார் அறிந்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை கைது செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. வெளிப்பண்ண கல்மட்ட பிரதேசத்தில் நபர் ஒருவரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரது உடல் பாகங்கள் திருடப்பட்டுள்ளதாக மனைவி பரபரப்பு புகார் ஒன்றினை வழங்கியிருக்கின்றார். கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பாடசாலை மாணவர்களுடன் ஏற்பட்ட முரண்பாட்டின் போது ஒரு பிள்ளையின் தந்தையான 35 வயதுடைய நபர் ஒருவர் தலைக்கவசத்தினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். அது தொடர்ச்சியாக நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. கொங்கிரீட்டால் ஆன கல்லறையிலே அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அவரது மனைவி அடிக்கடி அந்த கல்லறைக்கு சென்று வந்து கொண்டிருக்கின்றார். இந்த நிலையில் தான் இறுதியாக அவர் கல்லறைக்கு சென்ற போது அங்கு அடக்கம் செய்யப்பட்ட அவரது உடலின் பாகங்களை காணவில்லை, திருடப்பட்டிருப்பதாக மனைவி போலீசிலே முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார். இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. பாணந்துறை பகுதியில் 500 ரூபாயை திருடிய அண்ணனை தம்பி அடித்துக் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து சந்தேக நபரான தம்பி கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற தம்பியான 48 வயதுடைய நபரும் அதேவேளை மூத்த சகோதரரான 52 வயதுடைய கொலை செய்யப்பட்ட நபரும் தாயாருடன் ஒரே வீட்டில் வசித்து வந்த நிலையில் 500 ரூபாய் பணத்தினை சகோதரன் திருடியதாக கூறி தம்பிக்கும் அவருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் அது கைகலப்பாக மாறியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தம்பி அண்ணனை கடுமையாக தாக்கியதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான அண்ணன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் சில தினங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அவரது தம்பி கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான 48 வயதுடைய நபரை பாணந்துறை நீதிமன்றத்தில் போலீசார் முன்னிலைப்படுத்தியிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.